வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெண்கள் பாதுகாப்பிற்கான சட்டத்திருத்த மசோதா பேரவையில் நிறைவேற்றம். முதலமைச்சர் கொண்டு வந்த மசோதாவிற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்னோடிவு பிரிவு வாரியாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பிரிவுகள் 2 முதல் 10 வரை திருத்தங்கள் இல்லை. பிரிவுகள் 2 முதல் 10 வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. மாண்புமிகு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் உரையை முழுமையாக படிக்காமல் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுகிறார் ஆளுநர் ஆர். என். ரவி. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பவில்லை என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் ஒழிக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் புகார் வந்ததும் எஃப்ஐஆர் போடப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சட்டப்பேரவையில் வாதம் தவறு என்று சபாநாயகர் தீர்ப்பளித்த நிலையில் விளக்கம். பெரியாரை பற்றி அவதூறாக பேசியது தவறு. இறந்த பெருந்தலைவரை பற்றி தவறாக பேசியது உண்மையிலேயே வருத்தமளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஏழைகள், பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. மயிலாடுதுறை, தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் தகவல். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. காலை நேரங்களில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என்று கூறிவிட்டு மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா? திமுக அரசு குறித்து தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். மத்திய அரசின் அதிகாரத்தில் உள்ளவற்றை போராடிதான் பெற வேண்டும் என்று விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். அக்கறை இல்லாத அரசாக மத்திய அரசு இருப்பதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆலோசனை. MBA படித்த இளைஞர் நிறுத்தப்படலாம் என்றும் தகவல். தமிழக பாஜகவின் புதிய தலைவரை தேர்வு செய்ய வரும் 17ஆம் தேதி சென்னை வருகிறார் தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி. வானதி ஸ்ரீனிவாசன், நைனா நாகேந்திரன் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல். நெல்லை பனங்குடியில் நகைக்கடன் கொடுக்க மறுத்ததால் வாடிக்கையாளர் ஆத்திரம். பொதுத்துறை வங்கி மேலாளர் அறையின் கண்ணாடியை கைகளால் உடைத்து ரத்தம் சொட்ட காட்சிகள் என்பதில் அதிர்ச்சி. சென்னையில் பொங்கல் பண்டிகையின் போது பாதுகாப்பு பணியில் 16,000 காவலர்கள். மெரினா கடலில் குளிக்கவும் தடை விதித்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவு. கேரளாவில் பட்டியலின இளம்பெண்ணுக்கு 5 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை. உறவினர்கள் உள்ளிட்ட 5 பேர் கைது, 10 பேரை பிடிக்க காவல்துறை விசாரணை. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கட்டுக்கடங்காமல் பரவும் காட்டுத்தீ. 11 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 10,000க்கும் அதிகமான வீடுகள் சேதம்.
நடிகர் அஜித் பங்கேற்றுள்ள துபாய் 24 ஹவர்ஸ் கார் பந்தயம் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. துபாய் 24 ஹவர்ஸ் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் அணி இடம்பெற்றுள்ளது. அஜித்துடன் மேலும் 3 வீரர்கள் அவரது அணியில் இருக்கின்றனர். இந்நிலையில் இன்று பகல் 2:30 மணியளவில் கார் பந்தய போட்டி தொடங்கியது. இந்த பந்தயம் இடைவிடாமல் 24 மணி நேரம் நடைபெற இருக்கும் நிலையில் மணிக்கு 240 கிலோமீட்டர் வேகத்திற்கு குறையாமல் காரை இயக்க வேண்டும் என்பது விதியாக உள்ளது. 2 மணி நேரம் இடைவெளியில் ஓட்டுநர்கள் இடம் மாறுவார்கள். ஓட்டுநர் மாற்றம், டயர் மாற்றம், பெட்ரோல் நிரப்புவது போன்றவற்றை செய்ய 55 நொடிகளுக்கும் குறைவாகவே நேரம் வழங்கப்படும். நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு கார் பந்தயம் நிறைவடையும் போது எந்த அணி அதிக தூரத்தை கடந்திருக்கிறதோ அந்த அணி வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித் கலந்து கொண்டிருப்பதால் போட்டி நடைபெறும் இடத்தில் ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். Regulation as to who starts the race in terms of துபாய் 24 ஹவர்ஸ் கார் பந்தயத்தில் அஜித் கேப்டன் ரைடர் பொறுப்பை ஏற்றிருப்பது மிகப்பெரிய விஷயம் என்று கார் பந்தய வீரர் ஷாம் தெரிவித்திருக்கிறார். அவர் ஆக்டிங்லயும் இருந்துட்டு அகைன் மறுபடியும் பைக் ரைடிங்லயும் வந்து அதுக்கு ட்ரைனிங்கும் சொல்லி கொடுத்து இது எல்லாமே ப்ரோஆக்டிவிட்டி லெவலாக தான் இருக்கு. இந்த ப்ரோஆக்டிவிட்டி பண்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஜிம்மு, ஃபிட்னஸ், இது எல்லாமே கார்டியோ, ஒர்க் அவுட் இருந்து எல்லாமே நீங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணா மட்டுமே தான் இதுக்குள்ள நீங்க என்டர் ஆகி நிற்க முடியும். இல்லைனாட்டி நம்ம வின் பண்றோங்கிறது அது 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 டிஃப்ரெண்ட் பார்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கம்ப்ளீட் பண்ணி இதுல என்டர் ஆகிறோம் அப்படிங்கறதே ரொம்ப கஷ்டம். ப்ரொஃபஷனல் ரேஸ்க்கு நீங்க என்ட்ரி ஆகிறதுக்கு உங்களோட ஹெல்மெட்டை ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க சப்மிட் பண்ணி ஆகணும். உங்களோட நீ பேட்ஸ், நீ பிரேசஸ், செஸ்ட் கார்டு, பூட்டு, ப்ரொஃபஷனல் பூட்டு, ப்ரொஃபஷனல் ஹெல்மெட்டு, தென் ரைடிங் கியர்ஸை கம்ப்ளீட்டா நீங்க சப்மிட் பண்ணி அதை வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இதெல்லாம் ப்ராப்பர் சர்டிபிகேஷன் பிரகாரம் இருக்கா அப்படிங்கறது பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ஓட்டுறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரேசிங்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதாவது எல்லாருமே பண்ண முடியும், எல்லாருமே கத்துக்க முடியும், யாருனாலும் முடியாது அப்படின்றது ஒண்ணு கிடையாது. பட் ஆனா அதுக்குண்டான ப்ரொசீஜரும் அந்த ப்ரொஃபஷனலிசமும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இது என்னன்னா அவர் இவ்வளோ கிராஷ், பாடியில் இவ்வளோ கிராஷ் வச்சுட்டு டீமுக்குள்ள என்டர் ஆகி அது பிரின்சிபல் ரைடரா உள்ள போறாரு அப்படிங்கிறது, கேப்டன் ரைடரா உள்ள போறாருங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மேஜர் ரோல் அவர் தான் பிளே பண்ணணும். ஃபார்முலா கேட்டகரி என்டர் ஆகிறவங்க தான் மோஸ்ட்லி இதுல என்டர் ஆவாங்க. WRC இருக்கு, PWRC இருக்கு, APRC இருக்கு, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் நிறைய கார் ரேசிங் கேட்டகரி இருக்கு. ஸோ அதுல வந்து வேர்ல்ட் லெவல்ல அவங்க வந்து என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி கெரியர் ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இதுல எல்லாம் என்டர் ஆவாங்க. பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்களை விசாரிக்க சென்னை, திருச்சி, மதுரை உட்பட 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர் ஆளுநர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பராசக்தி படத்தில் கருணாநிதி எழுதிய வசனத்தை போன்று சட்டமன்றம் எத்தனையோ ஆளுநர்களை பார்த்துள்ளது, ஆனால் தற்போதைய ஆளுநர் வருகிறார், பேசாமலேயே போய்விடுகிறார் என்று விமர்சித்தார். அரசு தயாரிக்கக்கூடிய உரையை அப்படியே ஆளுநர் வாசிப்பதுதான் நடைமுறை என்று கூறிய முதலமைச்சர், அவர் திட்டமிட்டு விதிமீறலில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். பேரவை தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பெண் உழைக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் அதனால் பயனடைந்தவர்கள் குறித்து பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு மாணவ மாணவிகள் அப்பா என்று வாய் நிறைய அழைக்கும் போது மகிழ்ச்சி அடைவதாக கூறி கண் கலங்கினார். தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், காவல்துறை சுதந்திரமாக செயல்பட அனுமதி வழங்கியிருப்பதாகவும் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர், எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளும் போராட்டம் நடத்தலாம் என்றார். அப்போது அதிமுகவினர் சட்டப்பேரவைக்குள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததை மு க ஸ்டாலின் விமர்சித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில சட்டமன்றத்தை மதிக்காம ஒரு ஆளுநர் நடந்துக்கிறார். அவரை கண்டிச்சு கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் உங்களுக்கே இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. இயற்கை பேரிடரால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண நிதியை கூட தர மறுத்து இரக்கமில்லாமல் நடந்துக்கிற ஒரு ஒன்றிய அரசை கண்டிச்சு நீங்க கருப்பு சட்டை அணிந்திருந்தா அவங்களை வாழ்த்தி இருப்பேன், மகிழ்ச்சி அடைந்திருப்பேன்.
மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் விவகாரத்தை கிளப்பி மதுரை மக்களை எதிர்க்கட்சியினர் குழப்புவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். அப்போது அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர் பேசி முடிக்கட்டும். அமளிக்கு இடையே பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமையாது என்பதை மீண்டும் உறுதிப்பட கூறுவதாகவும் தெரிவித்தார். மீண்டும் மீண்டும் டங்ஸ்டன் பத்தி கிளப்பி மதுரை மக்களை குழப்ப பார்க்கறாங்க. கனிம வளங்கள் விஷயத்துல மாநில உரிமையை ஒன்றிய அரசு பறிக்கிற சட்டத்தை ஆதரிச்சு டங்ஸ்டன் சுரங்க இடத்துக்கு வழிவகுத்து துரோகம் செஞ்சது அதிமுக தான். இதனைத் தொடர்ந்து 3 புதிய திட்டங்களை முதலமைச்சர் அறிவித்தார். அதன்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் குறித்த புகார்களை விசாரிக்க 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை மற்றும் சென்னையின் சுற்றுப்புற பகுதிகளில் 7 தனி சிறப்பு நீதிமன்றங்கள் புதுசா அமைக்கப்படும். இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க மாவட்டந்தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்படும். சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 3750 கோடியில் நகர்ப்புற சாலைகள் சீரமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அதேபோன்று போக்குவரத்து வசதியை மேம்படுத்துவதற்காக வரக்கூடிய ஆண்டில் 3000 பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடை